ஆமா, நீ எங்க போயிட்டு வர? சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை எதிர்த்த வீட்ல குடுக்க போயிருந்தேன். அதுக்குள்ள எதிர்த்த வீட்லயும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டியா? திருவிழா கடையில இருந்து நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. தெரியலையேக்கா. சரி, ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லு. எவ்ளோ யோசிச்சும் என்னால கண்டுபிடிக்க முடியல. தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்க. சரி, இந்தா நீயே பாரு. ஓபன் பண்ணு. வளையலா? என்ன அப்படி பாக்குற? வளையல் சூப்பரா இருக்குக்கா. நல்ல கலரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. நிஜமா சொல்றியா இல்ல எனக்காக சொல்றியா? என்னக்கா, ஒரு பொண்ணு வளையல் விஷயத்துல போய் சொல்வாளா? நிஜமாவே நல்லா இருக்குக்கா. சரி, அப்ப நீயே போட்டுக்கோ. ஹலோ. என்ன கிருபா, ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்ட போல இருக்கு. ஏய், யாரா நீ? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஒரு பொண்ணு ஒரு தம்பி அடிச்சாலாமே, அது நிஜமா? என்னடா வளர்ற? என்ன கிருபா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நிஜமாவே தெரியாதா இல்ல இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம் நடிக்கிறியா? டேய், நீ பேசுறது கிருபா கிட்ட ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாமே உனக்கு ஃபோன் பண்றேன். பொம்பளைங்கன்னா அடக்க உடக்கமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு என்னென்னமோ பேசுவ. கடைசியில் உங்க வீட்டுல ஒருத்தன், அதுவும் தம்பி, பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கான். நீ எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன கிருபா அதெல்லாம்? முதல்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், முத்துராமன் கோயில் திருவிழா கிளம்பிட்டோம்டா. நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, திருவிழாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கண்ணே. ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே, அதை முடிச்சு நான் பின்னாடி வந்துடுறேண்ணே. இதை பிரச்சனைடா? அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. உன்னை ஒரு பொண்ணு அடிச்சிட்டானா என்னடா பண்ணிருக்கணும் நீ? அவளை அங்கே கண்டத்தனமா வெட்டி போட்டு வந்திருக்காளா? அப்ப சொல்ல வேண்டாம், இவன் என் தம்பிடான். நீ என்னடானா அவகிட்ட அடி வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? அண்ணா, அந்த சமயத்துல ஒன்றும் பண்ண முடியலண்ணே. இல்லைன்னா அவளை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேண்ணே. யாரா அவ? யாருன்னு தெரியலண்ணா. அவ வந்தா அடிச்சா கிளம்பி போயிட்டானே. ஆளை பார்த்து அடையாளம் கட்ட முடியுமா உன்னால? அண்ணே, அவ முகத்தை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேனே. அப்ப அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் சொல்லு. அவ கார் நம்பர் நோட் பண்ணிருக்கனே. மடையா நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சு இந்நேரம் தூக்கி இருக்கா? அதெல்லாம் ஆர்டிஓ கிட்ட சொல்லிட்டேனே. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அட்ரஸ் வந்தது அவளை தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேனே. அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. ஆர்டிஓ அட்ரஸ் கொடுத்துதான் அவளை தூக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஒரு பொம்பளை ஆம்பளை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்னடா தீவா இதெல்லாம்? சும்மா விடலாமா அவளை? புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். தூக்கிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஏய், நம்ம அவளுக்கு தரப்போற தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். அவ வாழ்க்கையை நினைச்சே பார்த்துக்க கூடாதுடா. அப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாம். சரிண்ணே, கண்டிப்பாண்ணே, கவலையப்படாதீங்க. முடிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இந்து, 2 நாளைக்கு நம்ம இந்த வீட்ல தான் தங்க போறோம். அதனால தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு சொல்லு.
நான் சொல்றேன், லிஸ்ட் எழுதிக்கோ. சரிங்கக்கா. வெங்காயம் ஒரு 10 கிலோ, தக்காளி ஒரு 8 கிலோ, அப்புறம் கேரட் ஒரு 4 கிலோ, உருளைக்கிழங்கு 5 கிலோ, கத்திரிக்காய் ஒரு 4 கிலோ, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் மறக்காம வாங்கிட்டு சொல்லு. ஐயோ 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 ஐயோ, என் புருஷனை ஒருத்தி அடிச்சிட்டா, என் புருஷனை ஒருத்தி அடிச்சிட்டா. ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கை ஒண்ண கால ஒண்ணே. என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே? என்னாச்சு? ஐயோ 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 ஐயோ, தாங்க முடியலையே. குதிச்சு குக்காட்ட போட்ட போல இருக்கு. இது என் புருஷனை ஒருத்தி அடிச்சிட்டாளே. அம்மா தாயே சாமி, ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டது இப்படி நடக்கணும் தான், இப்படி நடக்கணும் தான். அந்த ஆள் எவ கையிலயாவது அடி வாங்கினாதா அந்த ஜென்மம் திருந்தம் நினைச்சிட்டு இருந்தேன். அதை நீ நடத்தி காட்டிட்ட தாயே. அந்த ஆந்தக்கன் அடி வாங்கினத இந்த கண்ணால பார்க்க முடியாம போயிடுச்சே. ஐயோ, அடிச்சவ மட்டும் என் கையில கடிச்சான்னு வச்சுக்கோ, ஆத்தா அவளை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவேன். அவ எந்த கையால அடிச்சாலோ அந்த கைய பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன். என் புருஷன் அடிச்சவன் வேற யாரும் இல்ல சாமி, நீதான் நீதான். ஆமா சாமி, நீதான். அவ உன் புருவத்துல வந்திருக்கா. அந்த ஆள அடிச்சவளை மட்டும் நான் பார்த்தா அவளை நீயா நினைச்சு பொங்க வச்சு அவளை நான் சாமியா கும்பிடுவேன். அவதான் என் குலசாமி, என் குலசாமி, என் குலசாமி. என்ன ஃபீல் பண்ண முடியாது? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இவ்ளோ நேரமா நான் புலம்பிட்டு இருக்கேனே, இது கூட உனக்கு புரியல? என் புருஷனை ஒருத்தி அடிச்சிட்டாளா? ஐயோ, யார் ஜெயந்தி அடிச்சது? என்ன நடந்துச்சு? இப்ப திவாகர் எப்படி இருக்காரு? அது சரி, அடிச்சவளை பாக்கலேன்னு நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். இவங்க ஐயோன்னு பதறாங்க. கர்ணா, கர்ணா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல இத டேய், என்னடா உன் பொண்டாட்டி தானே அவ? அவளதான் பாக்குறேன்னு சொல்றதுல உனக்கு என்னடா அவ்வளவு ரோஷம்?